பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம் நோட்டிஃபிகேஷன் பற்றின விவரங்கள். ஸோ இன்னொரு விஷயம் அப்டேட் பண்ண மறந்துட்டேன் அதில். ஸோ அதனால தான் இப்போ இந்த நேரத்தில் மறுபடியும் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஒரு போஸ்டிங்ஸ் தான் வந்து ஃபில்லப் பண்ணி போட முடியும். ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து எல்லோரும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்காக தான் மறுபடியும் வந்து ரிமெம்பராக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். இது வந்து அந்தந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஓவராலாக எல்லா போஸ்ட்டுக்கும் சிங்கிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருக்குது. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சேல்ஸ்மேனு, அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, சூப்பர்வைசர் மூணு போஸ்டிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது, இங்கிலீஷ்லையும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி தான் நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய பேஜுக்கு வந்து போகும். இது ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஸோ 500 ருபீஸ். ஜென்ரல் கேண்டிடேட், அதாவது ஜென்ரலாக இருக்கிற ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 500 இருக்குது. ஸோ எஸ்சிஎஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 250 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபீஸோடைய அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, கேப்சா, ஸோ டீட்டெயில்ஸுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். அந்த வியூ நீங்கள் என்ன இதில் கொடுத்தீங்களோ அதை வந்து வியூ பேஜுக்கு வரும். அடுத்தது வந்து பே அப்படின்னு வந்து மூணாவது ஆப்ஷனாக வரும். ஸோ மூணாவது ஆப்ஷனில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணோன்னே கியூஆர் கோடு இல்லை வந்து டேரெக்டாக ஆன்லைன் பேமெண்ட்லேயே வந்து இருக்கும். அதை நீங்கள் பே பண்ணிட்டு இந்த ரிசிப்ட் வந்து வந்திருக்கும். இந்த ரிசிப்டையும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட மெர்ஜ் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இதையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த இதுக்கு வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஒன் செகண்ட் பார்த்துடலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணணும். நோட்டிஃபிகேஷனையும் மறுபடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் நல்லா படித்து பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போன டைமே வந்து இந்த ஜாபுக்கு வந்து நானும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஓப்பனாகவே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ரிட்டன் எக்ஸாமினேஷனை எழுதி பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்தது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிட்றாங்க அடுத்த ரவுண்டுக்கு. ஸோ இன்டர்வியூவில் போயிட்டு நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் இந்த போட்டிக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு. அதில் செலக்ட் ஆகி வேறு டிஸ்ட்ரிக்ஸில் போஸ்டிங் போட்டதுனால நிறைய பேர் ஜாயின் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்றது தெரியல. நல்லா தான் இன்டர்வியூ வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ரிட்டன் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோமோ இன்டர்வியூக்கும் மார்க் உண்டு. அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து அஃபிஷியல் சைட்டில் தான் வரும். இப்போ டிஆர்பி மாதிரி என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மார்க்கு கட் ஆஃப் கொண்டு வெளியிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு மார்க் வரும். இப்போ டிஆர்பியில் கூட வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு மார்க் வரல. ஆனால் இந்த சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த கட்ட தேர்வு இன்டர்வியூக்கான ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்தந்த ஸ்டெப்புக்கு போகும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டைம் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் குயிக்காகவே நடக்கும். எக்ஸாமினேஷனுடைய அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு 29/2/2024. ஸோ 1 மாத காலம் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான டைம் இருக்குது. அதற்கப்புறம் 2 மாதங்கள் கழித்து இல்லை 1 மாதத்தில் தேர்வு வந்து வச்சுருவாங்க. ஸோ குயிக்காகவே எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இந்த ஒரு இதை பொறுத்தளவுக்கு இந்த சிம்கோவுடைய நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த அஃபிஷியல் சைட்லேயே வந்து இருக்குது. நீங்களும் விசிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு போஸ்டிங்ஸ்க்கு ஒரு நபர் கீழே விண்ணப்பிக்க வேண்டிய விதிமுறைகள்னு ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் 60% மேலே மதிப்பெண்கள் இருந்தால் மட்டும்தான் 10th பாஸ் 12th பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் 12th படிச்சிருக்கணும் அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷனில் 60% மேலே இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி விற்பனையாளர் 12th ஸ்டாண்டர்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. 12th நீங்கள் எபவ் 60 மேலே இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து விற்பனையாளருக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். இப்போ வந்து யூஜி டிகிரி கொடுத்துருக்காங்க. மேற்பார்வையாளர் சூப்பர்வைசருக்கு ஏதேனும் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 60% எபவ் டிகிரியில் வந்து வச்சுருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அடுத்த தேர்வு நடைமுறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்காணல்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடித்து சிவியும் நேர்காணலும் ஒரே நாளில் நடக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சிவி எல்லாமே வேலூரில் தான் வந்து நடக்கும். வேலூர் பஸ் ஸ்டாண்டு இறங்கின உடனே அந்த சிம்கோ அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ சிம்கோ மத்திய இந்த தென்மாநில பன்மாநில கூட்டுறவு சங்கம், தென்னிந்திய பன்மாநில கூட்டுறவு சங்கம் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து இருக்குது. நீங்கள் ஆப்போசிட்லேயே இந்த சிம்கோவுடைய இதுக்கு வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதும்போது அந்த சென்டர்ஸ்க்கு போக தேவையில்லை. அங்கேயே வந்து பஸ்லாம் அலாட் பண்ணியிருப்பாங்க. சிம்கோ எழுத்து தேர்வுக்கு செல்லும் பேருந்துன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து போயிட்டுருக்கும். அதில் ஏறி நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆகிக்கலாம்.
அடுத்தது ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடித்து ஒரு 15 டேஸ் 20 டேஸ்லேயே அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து கூப்பிட்ருவாங்க, நேர்முக தேர்வுக்கு. அதுவும் வந்து வேலூரில் தான் நடக்கும். அங்கே தான் அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் தபால் அனுப்புறீங்கல்ல, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து நேராக வந்து போகணும். ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்போ எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதுமானது. விண்ணப்ப கட்டணத்தை இந்த இதில் வந்து வலைதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பேமெண்ட் கேட்வே லிங்கை பயன்படுத்தி ஆன்லைனில் செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் செலுத்தாதவங்க ஐசிஐசி பேங்க்கில் இந்த அட்ரஸுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் இந்த சவுத் இந்தியா மல்டி லெவல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெடுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவும் அக்கௌண்ட்டில் வந்து பே பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து 29/2/2024 லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், டவுன் ஹால் வளாகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், வேலூர். இந்த அட்ரஸில் தான் இந்த ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ரீச் ஆகும். இன்டர்வியூ இந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல பெரிய ஆஃபீஸ் தான். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேலூர் இருக்கவங்களுக்கு தெரியும். இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி இருந்ததுன்னா அது, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கேட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் போய் நீங்கள் அலைஞ்சு வாங்க தேவையில்லை. முன் அனுபவ சான்று இருந்ததுன்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி தொழில்நுட்பம் மற்றும் பிற தகுதி சான்றிதழ் இருந்ததுன்னா, இப்போ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி அனுப்பலாம். இது எல்லாமே வந்து 27 ரூபா ஸ்டாம்ப் வாங்கி இந்த 24x10 சென்டிமீட்ரு கவரில் வந்து இந்த ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து ரிட்டன் லெட்டர் வந்து வரும் எக்ஸாமினேஷன் எப்போன்றதில். ஸோ அதில் ஹால் டிக்கெட் வந்து அனுப்புவாங்க. நான் ஹால் டிக்கெட்லாம் கூட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். விண்ணப்பதாரர்களுக்கான சிறப்பு வழிமுறைகள், இந்த வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். விண்ணப்பம் என்ற சிம்கோ அக்ரி என்ற இணையதளத்தில் மற்றும் சிம்கோ தலைமை அலுவலகத்தில் மட்டுமே கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம்னால் டேரெக்டாகவும் வாங்கிக்கலாம். இதுலேயும் வந்து இருக்குது. முழுமையாக நிரப்பப்படாத விண்ணப்பங்கள் எந்த அறிவிப்புமின்றி நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர் ஒரு பணிக்காக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து சொல்கிறேன். போன டைம் வந்து நிறைய விண்ணப்பதாரர் ஒரு பணிக்கு மட்டுமே வந்து விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு போஸ்டிங் மட்டும் விண்ணப்பிங்க. நிறையா போஸ்ட்டை வந்து விண்ணப்பிச்சுட்டு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே ஒரு போஸ்டிங் மட்டும் விண்ணப்பிக்கலாம். அது எந்த போஸ்ட்டுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தானே பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து எக்ஸாமினேஷனுக்கு படிங்க. இந்த சிம்கோவை தாண்டி அடுத்தது எஸ்ஆர்பி வரப்போகுது, இதுவும் மத்திய அதாவது மாநில கூட்டுறவு இது அமைப்பு சார்பாக. ஸோ தொடர்ந்து வந்து எக்ஸாமினேஷன் நடத்திக்கிட்டே தான் இருக்க போகுது கூட்டுறவுத்துறையில். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கூடுதல் தகவல் என்னென்னா, ஒரு பணிக்கு மட்டும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியாச்சு. கட்டணம் செலுத்திய ரசீது இல்லாத விண்ணப்பம் உடனடியாக நிராகரிக்கப்படும். கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசிப்டையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட மெர்ஜ் பண்ணி அனுப்பணும், ஜெராக்ஸ் காப்பியை. ஸோ ஒரிஜினல் மேக்ஸிமம் பிரிண்ட் அவுட் தான் எடுக்க போகிறீங்க. அந்த காப்பியை நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்கனாலே போதுமானது. விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தை அனுப்பும் கடைசி தேதியில் அல்லது அதற்கு மேற்பட்ட முன்னர் வழங்கப்பட்ட கல்வி சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். இந்த கொடுத்துருக்கிற தேதிக்குள்ளார வந்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. 27 ரூபா வந்து ஸ்டாம்ப் வச்சு இணைக்கப்படாத விண்ணப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாம்பையும் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இணைக்கப்பட்ட ஆவணங்கள் போலி என கண்டறியப்பட்டால் அத்தகைய விண்ணப்பதாரர்கள் மீது கூட்டுறவு சங்கத்தின் விதிகளின்படி ரத்து செய்யப்படும். ஆட்சேர்ப்பை ரத்து செய்ய கூட்டுறவு சங்கத்திற்கு உரிமை உண்டு சொல்லியிருக்காங்க. மேலும் கட்டணம் அல்லது வேறு எந்த இழப்பீடும் விண்ணப்பதாரருக்கு திருப்பித் தர கூட்டுறவு சங்கம் பொறுப்பாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த அதிகாரியிடமிருந்து வழங்கப்பட்ட பரிந்துரை படிவத்தில் SC ST OBC EWSக்கான சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டு OBC சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம்லாம் வந்து நார்மல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து OBC சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணோம். ஸோ இந்த முறையும் வந்து டைம் இருந்தது உங்களுக்கு 1 வீக்லேயே கிடைக்கிதுன்னா OBC சர்டிஃபிகேட்டே வாங்கி வந்து இணைச்சி அனுப்புங்க. இல்லை நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு அனுப்பலாம். இன்டர்வியூ நடக்கும்போது நீங்கள் OBC வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் குறிப்பிடப்பட்ட கிளைகளில் எங்கு வேண்டாமலும் பணியமர்த்தப்படுவார்கள். ஸோ எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் போடுவாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஊரில் தான் வந்து கிடைக்குன்றது சொல்ல முடியாது. தமிழகத்தில் நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து இவங்க பிரான்ச்சஸ் இருக்குது, சிம்கோடைய பிரான்ச்சஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஊரில் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் போடுவாங்க. எந்தெந்த ஊரில் இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். மின்னஞ்சல், தொலைபேசி போன்றவற்றில் எந்தவித தகவல் பரிமாற்றமும் செய்யப்பட மாட்டாது. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது, ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்றதை உங்களுக்கு மெயிலோ காலோ வந்து பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் கால் பண்ணுறாங்க, போன டைம்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுவாங்கன்றது நம்ம வந்து சொல்லிக்கலாம். விண்ணப்பத்தில் பரிந்துரைக்கப்பட்ட இடத்தில் சமீபத்திய கையொப்பமிடப்பட்ட செல்ஃப் அட்டஸ்டட் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை ஒட்டவும் மற்றும் கையொப்பத்தின் பாதி விண்ணப்ப படிவத்திலும் மீதி ஒட்டப்பட்ட புகைப்படத்திலும் இருக்க வேண்டும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவோட காட்டுறேன். நீங்களும் வந்து பார்த்துட்டு அதை அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க.
எந்த விதத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வேலைவாய்ப்பு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறது கிடையாது. முயற்சி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ இந்த முயற்சியை நல்லா எஃபெக்டிவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த வருஷம் இந்த சிம்கோவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஜாப் வேகன்சியை பொறுத்தளவுக்கு கூடுதலாகவும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. தமிழகத்தில் எப்படி ரேஷன் ஷாப் இயங்குதோ அதே மாதிரி தான் இந்த சிம்கோ பற்றினா கூடுதல் தகவல் போன வருஷத்துலேருந்து நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். கூடுதல் அப்டேட்டும் நான் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 48 கார்டுங்கள் இந்த ஒரு இதில் சிம்கோன்ற ஒரு சொசைட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ இன்னொரு கூடுதல் தகவல் பார்த்திங்கன்னா, சிம்கோலேயே அடுத்ததாக வங்கி வந்து தொடங்க போகிறதா வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ நமக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் உள்ளே போயிட்டிங்கனாலே அடுத்தடுத்து இப்போ நம்ம இங்கே எப்படி ட்ரை பண்ணுறோமோ டிஆர்பி, அதே மாதிரி சிம்கோவுக்கும் வந்து காம்படிஷன் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வரும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இங்கே உள்ள சொசைட்டி மாதிரியே. ஸோ இது மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற அமைப்பு. ஸோ இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கங்க. நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.